இப்போ மகாராஷ்டிரால அஜித் பவாரை தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டேவும் பாஜக விட்ட சரணடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். தானே இவ்வளவு பேட்டி கொடுத்தவர் தானே போட்டுட்டு வந்து விலகிக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் வந்து குறுக்க நிற்க மாட்டேன், நான் வந்து அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் தொலைபேசி மூலம் பேசிட்டேன், நான் அந்த சிஎம் போட்டியில குறுக்க நிற்க மாட்டேன், பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நான் கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டு ஒரு பேச கொடுத்து இந்த பழைய வழக்கெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அது மாதிரி தான். ஆனா அங்கேயும் ஒரு டீல் பேசியிருக்காரு. இப்போ வாரிசு அரசியல் தானே இல்லைன்றாங்க பாஜக. ஆனா இப்போல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தா வாரிசு மட்டும் தான் பாஜக இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. இங்க இருந்து வெளியேறினவர் ஏக்நாத் ஷிண்டே அவரோட மகனுக்கு முன்னாடியே டெபுட்டி சிஎம் பதவி கேட்டிருந்தார். அதாவது நான் வந்து வெளியேறிட்டேன், நான் வந்து உங்கள்ட்ட சண்டைக்கு நிக்க மாட்டேன், நீங்க வந்து ஃபட்னாவிஸை சிஎம்மா கொண்டு வாங்க, ஆனா அதே டைம்ல என்னோட மகனை வந்து டெபுட்டி சிஎம்மா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசினதா பல்வேறு செய்திகள் வந்துச்சு இல்லையா. இப்போ அது ஏறக்குறைய உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏக்நாத் ஷிண்டே விலகிட்டாரு. பாஜகவோட கூட்டணி, ஏன்னா பாஜக தான் தனிப்பெரும் கட்சியா வந்திருக்காங்க மகாராஷ்டிரால, அவங்க தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுல வந்து ஏக்நாத் ஷிண்டேவும் ரூட் கிளியர் பண்ணிட்டார். அஜித் பவார் முன்னாடியே ஃபட்னாவிஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டார். ஸோ இப்போ ஏறக்குறைய உறுதியாயிருச்சு, தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் மகாராஷ்டிராவோட அடுத்த சிஎம்மா வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்க உறுதியாயிருச்சு இல்லையா. இப்போ முன்னாடி இருந்த சிஸ்டம் மாதிரியே தான் இப்போவும் மகாராஷ்டிரா ஒரு சிஎம் 2 டெபுட்டி சிஎம்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வருது. இதுல வந்து ஒரு டெபுட்டி சிஎம் ஏக்நாத் ஷிண்டே மகனும் இன்னொரு டெபுட்டி சிஎம் அஜித் பவார் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் இப்போ டிசம்பர் 2ஆம் தேதிக்குள்ள மகாராஷ்டிரால புதிய அரசு பதவி இருக்கும். அப்ப வந்து ஃபட்னாவிஸ் மீண்டும் சிஎம் பதவி ஏற்க போறார் அப்படின்ற ஒரு செய்தி அடிப்படுது. பாஜக ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே வந்து விட்டு கொடுத்துட்டாலும் அவரை வந்து கொஞ்சம் நமக்கு அங்கீகரிக்கணும்ன்ற ஒரு விதமா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பதவிகளா இருக்குல்ல, பொதுப்பணித்துறையில் ஆரம்பிச்சு அந்த மாதிரி பல்வேறு முக்கியமான அமைச்சரவை பதவிகளை வந்து ஏக்நாத் ஷிண்டேவிடம் கொடுக்க போறாங்க, அவரோட கட்சி ஆட்கள்லாம் அந்த அமைச்சரவையில் எடுத்துக்கலான்ற ஒரு டீல் பேசியிருக்கிறதா இப்ப செய்திகள் வருது. ஏன்னா இவர் அப்படியே விடவும் முடியாது, இவர் தான் மராத்திய சமூகத்தோட முகமா இருக்கிறவர், உத்தவ் தாக்கரேவுக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவர், அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே பெரும்பாலுடைய ஆதரவை பெற்றவர் இவராக தான் இருக்காரு. இவர் போகிற போக்குல விட்டாலும் அது பிஜேபிக்கு தான் பேக்ஃபேர் ஆகுங்கிற தகவலும் வெளியாயிட்டு தான் இருந்துச்சு. அதனால என்ன பேசப்பட்டிருக்குன்ற உறுதியா தகவல் நமக்கு இல்லை. ஏன்னா நீண்ட நாளா அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இல்லையா. ஏக்நாத் ஷிண்டேவும் விடாப்படியா நின்னாரு, ஃபட்னாவிஸும் விடாப்படியா அந்த தக்கஃபார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீண்டு கொண்டே போயிட்டு இருக்க பேச்சுவார்த்தையில டக்குன்னு ஏக்நாத் ஷிண்டே வந்து வெளியே வந்து நான் சிஎம் பதவிக்கு போட்டி போடவே மாட்டேன், நான் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இல்லையா. இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்ற பல்வேறு யூகங்கள்லாம் சொல்லப்படுது. அந்த யூகங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த பக்கம் மகா விகாஸ் அகடியிலேயும் வந்து பல்வேறு விரிசல்கள் இப்ப தென்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மகா விகாஸ் அகடி காங்கிரஸ் கூட்டணி நமக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, இங்க செயல்படவே மாட்டுறாங்க, செயல்திறனை குறைஞ்சிருச்சு, அதனால நம்ம இந்த கூட்டணி வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பல்வேறு நிர்வாகிகள் எடுத்திருக்காங்க. அந்த கருத்தெல்லாம் அப்படியே உத்தவ் தாக்கரே